புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் அசோகன். பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிகம் லாபம் கிடைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தது. இதை உண்மை என்று நம்பிய அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து மர்ம நபர் ஒருவர் அவரை தொடர்பு கொண்டு கிரிப்டோ கரன்சி முதலீடு தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து அசோகன் ரூபாய் 98 லட்சத்தை பல்வேறு தவணைகளாக முதலீடு செய்துள்ளார். அதன் பின்னர் அவரது கணக்கில் ரூபாய் 9 கோடி இருப்பது தெரியவந்தது. இதை அவர் தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தனக்கு குறுஞ்செய்தி வந்த எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. எனவே தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது மோசடி வழக்கில் துப்பு துலங்கியது. கோவையை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் ஒரு கும்பல் இந்த மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் கோவைக்கு விரைந்தனர். கோவை தெற்கு வெங்கடசாமி சாலை பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் ஜெயின், அரவிந்த்குமார் ஆகிய 2 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார், பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இந்த வழக்கில் கோவையைச் சேர்ந்த தாமோதரன், சென்னை, பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்த கும்பல் கடந்த 2022ஆம் ஆண்டு கோவையில் ஆஷ்பே என்ற பெயரில் நிறுவனத்தை தொடங்கினர். அதன் தொடக்க விழாவில் சினிமா பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். 3 மாதங்களுக்கு பிறகு மாமல்லபுரத்தில் சொகுசு விடுதியில் நடைபெற்ற விழாவில் பிரபல நடிகை மூலம் தங்களிடம் முதலீடு செய்த 100 பேருக்கு கார்களை பரிசாக வழங்கி அதிக முதலீட்டாளர்களை கவர்ந்துள்ளனர். இந்த கும்பல் புதுச்சேரியைச் சேர்ந்த 9 பேரிடம் ரூபாய் 3 கோடியே 60 லட்சம் மோசடி செய்துள்ளது. இதேபோல் டெல்லி, ஒடிசா, மராட்டியம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 50 கோடி வரை மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது. கைதான நிதிஷ் ஜெயின், அரவிந்த்குமார் ஆகியோரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் காவல்துறையினர் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 10 பேரை வலை வீசி தேடி வருகின்றனர்.